வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம சேனல்ல நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹனிமூன் ஷேக் ஹத்யா அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் வெப் சீரிஸ் பத்தி பார்த்துடலாம். இந்த சீரிஸோட கதைக்களம் என்ன அப்படின்னா, 5 பெண்கள் தங்களோட கள்ளக்காதலுக்காக அவங்க புருஷனையே தன்னோட கள்ளக்காதலனோட சேர்ந்து எப்படிலாம் கொலை பண்றாங்க, அந்த கொலைக்காக அவங்க எப்படிலாம் திட்டமிடுறாங்க, அந்த கொலையை செஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை மறைக்கிறதுக்காக அவங்க பண்ற சம்பவங்கள்லாம் என்ன, அதை மறைச்சதுக்கு அப்புறமும் கூட அவங்க அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன முயற்சிகள் எப்படி எடுக்கிறாங்க, அவங்க தப்பிச்சு போனதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி போலீஸ் வளையத்துக்குள்ளே சிக்கிறாங்க அப்படிங்கிறத மையமாக வச்சது தான் இந்த சீரிஸோட கதைக்களம். இந்த கதைக்களம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கேஸோட டீட்டெயில் இங்கே வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த 5மே வந்துட்டு உண்மை சம்பவங்களை மையமாக வச்சது தான் இந்த வெப் சீரிஸு. 5 வெவ்வேறு கதைகள். அதில் ஒவ்வொருத்தரும் பண்ணுற சம்பவமே நம்ம எதிர்பார்க்காத மாதிரி தான் இருந்ததுன்னே சொல்லணும். அதுவும் நமக்கு பெரிய ஷாக்கை கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா, அவங்க கொலை பண்ணுற திட்டமிடுறதா இருக்கட்டும், அந்த கொலையை பண்ணிட்டு அவங்க மறைக்கிறதுக்கான ஒரு வேலையை பண்ணுவாங்க. அதுதான் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப ஷாக்காக இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சிக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால், அவங்க அந்த கொலையை மறைக்கிறதுக்கான திட்டங்கள் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்ததுன்னே சொல்லலாம். அடப்பாவிங்களாம் கள்ளக்காதலுக்காக இந்த எல்லைக்கு மாடா போவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வச்சுன்னே சொல்லலாம். கடைசியாக இந்த சீரிஸ் வந்துட்டு எப்படின்னா, இதுங்க எப்படியும் போட்டு தள்ளிரும் அப்படிங்க கணிக்க முடிஞ்சாலுமே, எப்படி போடுறாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்க வச்சு தான் இந்த சீரிஸோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலுமே கூட, இவங்க அதில் எப்படி மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கு. கிரைம் டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உண்மை சம்பவத்தில் இருந்த எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு டீட்டெயிலிங்காக எடுத்துருக்காங்க. அதாவது கொல்லப்பட்டவரோட அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி இந்த மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு வச்சு அவங்க டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. கிரைம் டாக்குமெண்ட்ரி ரசிகர்களுக்கு இது ஒரு சரியான விருந்துனே சொல்லலாம். அதுவும் ரியல் கேரக்டர் வச்சு பண்ணதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் ப்ளஸ்ஸாக அமைஞ்சதே இந்த சீரிஸுக்குன்னு சொல்லலாம். மொத்தம் 5 எபிசோடு இருக்குது. 5மே குறைந்தபட்சம் ஒரு 29 நிமிஷம், அதிகபட்சமாக 51 நிமிஷம் வரைக்கும். அந்த 51 நிமிஷங்கிறது ஃபஸ்ட் எபிசோட் மட்டும்தான். அது கீழே எல்லாமே 29 நிமிஷம், ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே தான் இருந்தது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5லேருந்து 3.25 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பார்த்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல வெப் சீரிஸ் தான். தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்குது. ஸோ டாக்குமெண்ட்ரி ரசிகர்கள் தாராளமாக பார்க்கலாம். G5ல இருக்குது மகளே. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பாருங்கள். இது ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் டாக்குமெண்ட்ரி சீரிஸ்னு சொல்லலாம். அடுத்த நிமிஷத்தில் சந்திப்போம். நன்றி.